ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைக்கு ஒரு ஆன்மீக சிந்தனை. எல்லோருக்குமே வாழ்விலே 3 விஷயங்கள் சரியாக கிடைக்க வேண்டும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய வரங்கள் என்பது 3. ஒன்று, நல்ல ஞானமும் கல்வியும் கிடைக்க வேண்டும். அதனை பெற்றோர் பார்த்து அமைத்து கொடுப்பார்கள். நல்ல பள்ளியிலே குழந்தையை சேர்ப்பார்கள். நல்ல ஆசிரியர்கள் மூலமாக நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் ஒரு மனிதனுக்கு முக்கியமான வாழ்விலே நடக்க வேண்டிய தேவை என்பது சரியான வயதிலே திருமணம். இந்த திருமணம் என்பது ஏதோ 2 உடல்கள் சங்கமிக்கின்ற நிகழ்வு அல்ல. அது அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற ஒரு அற்புதமான காரணி. இங்கே சிற்றின்பம் என்பது ஒரு சிறிது, அதனால்தான் அதற்கு சிற்றின்பம் என்று பெயர் வைத்தார்கள். பேரின்பத்தை அடைய வேண்டும் என்றால் சிற்றின்பத்தை கடந்து செல்ல வேண்டும். சிற்றின்பத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடாது, சிற்றின்பத்தை கடந்து சென்று விட வேண்டும். அதனால்தான் அதற்கு சிற்றின்பம் என்று பெயர் வைத்தார்கள். அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற ஒரு அற்புதமான காரணி இந்த திருமணம் என்பது. ஒரு நல்ல தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு இறையருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். இறையருள் பரிபூர்ணமாக இருந்தால்தான் இவை சரியான முறையிலே சித்திக்கும். நம்முடைய முன்ஜென்ம கர்மா என்பதும் தொடரும். நம்முடைய தாய் தந்தையருடைய முன்ஜென்ம கர்மா என்பதும் நம்மை சேரும். ஆக இப்படி எத்தனையோ விஷயங்கள் இதிலே இருக்கின்றது. என்றாலும் ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை என்பது நல்ல கல்வி என்பது, சரியான வயதிலே திருமணம், திருமணம் முடிந்த பின் சரியான நேரத்திலே அவனுக்கு அடுத்த தலைமுறை உருவாக வேண்டும். ஆணோ பெண்ணோ திருமணமான தம்பதிகளுக்கு ஒரு நல்ல வாரிசு உருவாக வேண்டும். இவை ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அடிப்படையான ஆசைகள், தேவைகள். இவை நிறைவேறுவதற்கு ஜாதக ரீதியாக அவரவர்களுக்கு எத்தனையோ சொல்கின்றார்கள் ஜோதிடர்கள். இதிலே ஆன்மீக ரீதியாக நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்கான ஒரு உபாயத்தை இன்றைய நாளிலே ஜெம் டிவி வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவிக்க இருக்கின்றேன். வயது கடக்கின்றது. ஒரு 26, 27 வயதிலே திருமணம் நடந்துவிட்டால்தான் அடுத்த தலைமுறை உருவாகி ஒரு 50 வயதுக்குள்ளாக பையனோ பெண்ணோ அவள் தக்க வயது வந்து விடுவாள். அவள் வாழ்க்கையிலே செட்டில் ஆவாள், அவன் வாழ்க்கையிலே செட்டில் ஆவாள். இது நடைமுறை. வயது தப்பி திருமணம் நடந்து, வயது தப்பி குழந்தை பிறந்து, அதனை வளர்ப்பதற்கு சிரமப்படுதல் போன்றவையெல்லாம் இருக்கக்கூடாது அல்லவா? ஆகவே இந்த திருமண தடை நீங்குவதற்கான ஒரு அருமையான உபாயத்தை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமண தடை என்பது அந்த ஜாதகருக்கும் அவனை பெற்றவர்களுக்கும் உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகும். மற்றவர்கள் வந்து பத்திரிகை வைக்கும்போது நம்முடைய இல்லத்திலே ஒருவனுக்கு, அந்த ஒருத்திக்கோ மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகவில்லையே என்று பெற்றோர்கள் கவலைப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயம். ஆகவே அந்த வேதனையெல்லாம் தீர்வதற்கு ஆன்மீகத்திலே நல்ல உபாயம் இருக்கின்றது. அதனை நாம் சரிவர பிடித்து கொண்டு விட்டால் இந்த திருமண தடை என்பதை கடந்து விடலாம். அது என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரத்துக்கு இணையான ஒரு அருமருந்தான மந்திரம், மூல மந்திரம் இருக்கின்றது. இதற்கு ஸ்வயம்வர பார்வதி மூல மந்திரம் என்று பெயர். இந்த ஸ்வயம்வர பார்வதி மூல மந்திரம் என்பது துர்வாச முனிவர் அருளியது. பார்வதி தேவியினால் பரமசிவனை மணக்க முதலிலே பயன்படுத்தப்பட்டது இந்த ஸ்வயம்வர பார்வதி மூல மந்திரம். இந்த மந்திரமானது 24 அக்ஷரங்களால் ஆனது. இந்த மந்திரமானது காயத்ரி மந்திரத்துக்கு இணையானது. காயத்ரி மந்திரம் என்பது 24 அக்ஷரங்களால் ஆனது. ஓம் போர்போசுரக தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி என்பது.
இந்த காயத்ரி மந்திரத்துக்கு இணையான மந்திரம் என்று சொன்னேன் அல்லவா? காயத்ரி மந்திரம் என்பது 24 அக்ஷரங்களால் ஆனது. இந்த சுயம்பர பார்வதி மந்திரமானது 48 அக்ஷரங்களால் ஆனது. அதாவது 2 காயத்ரி மந்திரங்களுக்கு ஒப்பானது இந்த சுயம்பர பார்வதி காயத்ரி மந்திரம். இந்த மந்திரமானது இதனை சரியான விதத்திலே உச்சரித்து சரியான விதத்திலே நாம் பூஜைகளை செய்தால் அனைத்து விதமான திருமண தடைகளையும் தகர்த்து, அவர்களுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷமோ களத்திர தோஷமோ என்ன தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்களை நீக்கி அந்த ஜாதகருக்கு திருமணம் விரைவிலே நடப்பதற்கான ஒரு அருமையான உபாயத்தை இந்த மந்திரமானது அவர்களுக்கு கொடுக்கும். ஆனால் முழு நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். இருவர் காதலித்து விட்டார்கள், இந்த காதல் திருமணம் நடைபெற தடங்கல்கள் இருந்தால் அதனையும் நீக்கி அந்த காதல் திருமணமானது பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நல்லபடியாக நடைபெறுவதற்கு இந்த மந்திரமானது ஒரு உத்தம மந்திரம். மேலும் திருமணம் ஆகிவிட்டது, ஆனால் தம்பதிக்குள்ளே சரியான ஒரு ஒற்றுமை இல்லை, புரிதல் இல்லை, விவாகரத்து வரையிலும் செல்கின்றார்கள் என்ற ஒரு நிலை இருந்தால் அந்த நிலையிலே இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்தால் அவர்களுக்கு அந்த விவாகரத்து என்கின்ற எண்ணமே மனதிலிருந்து மறைந்துவிடும். நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அது அந்த மந்திரம் என்ன? இந்த மந்திரத்தை பார்ப்போம். இந்த மந்திரத்தை சொல்கின்றேன். இந்த மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வாருங்கள். முடிந்தால் உங்களுக்கு வசதி இருந்தால் இந்த மந்திரத்தினாலே ஒரு ஹோமத்தை செய்யுங்கள் வீட்டிலே. திருமண தடை நிச்சயமாக அகலும். உங்களுடைய வீட்டிலே விரைவிலே கெட்டி மேளம் கொட்டும். ஆகவே இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு தினந்தோறும் ஜெபித்து வாருங்கள். காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த மந்திரத்தை நல்லபடியாக குளித்து வீட்டிலே விளக்கேற்றி வைத்து அந்த அமைதியான சூழ்நிலையிலே யாருக்கு திருமணம் நடக்க வேண்டுமோ அந்த ஜாதகரே இந்த மந்திரத்தை சொல்வது நலம். ஆகவே இந்த மந்திரத்தை சொல்லி திருமண தடைகள் நீங்கி உங்களுடைய இல்லங்களிலே கெட்டி மேளம் கொட்டி அடுத்தடுத்த தலைமுறை நல்லபடியாக வளர வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அது என்ன மந்திரம் என்பதை பார்ப்போம். இந்த சுயம்பர பார்வதி மந்திரம் ஓம் ஹ்ரீம் யோகினீம் யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஷ்ய முக ஹிருதயம் மம வசம் ஆகர்ஷ ஆகர்ஷாய நமக. இந்த மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வர வேண்டும். இதனுடைய பொருள், ஹ்ரீம் என்னும் பீஜத்திலே உரைபவளே, யோகினியே, யோகேஸ்வரியே, சகல ஜீவன்களும் எனக்கு வசமாக அருள் புரிவாய் அம்மா. இம்மந்திரம் தேவியுடைய வழிபாட்டிலே சுயம்பர கல்யாணி என்று அழைக்கப்படுகின்றது. ருக்மணி கிருஷ்ணனை இந்த துதியை ஜெபித்தே மணந்ததாக புராணம் கூறுகின்றது. தேவி உமாவதி பார்வதியாக அவதரித்த போது இந்த துதியை பராசக்தியை குறித்து துதித்தே ஈசனை மணந்ததாக புராணம் கூறுகின்றது. இந்த துதியை வெள்ளிக்கிழமைகளிலும் அஷ்டமி தினத்திலும் பாராயணம் செய்யலாம். குறிப்பாக பங்குனி உத்திர தினத்தன்று பாராயணம் செய்தால் தேவியினுடைய திருவருளால் தடைகள் நீங்கி திருமணம் மகிழ்ச்சி பொங்க நடைபெறும். இந்த மாதம் ஏப்ரல் மாதத்திலே 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் வருகின்றது. அன்றைய நாளிலே இந்த மந்திரத்தை அமர்ந்து இல்லத்திலே கண்களை மூடி தியானித்து, அம்மா இந்த இல்லத்திலே விரைவிலே திருமணம் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இல்லங்களிலே திருமண வரத்திற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் அமையும். மேலும் இந்த மந்திரத்தை மேலும் பல விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம். திருமணத்துக்காக மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே சங்கல்பம் செய்து கொண்டு வழிபாட்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். அன்று முதல் தினமும் அதே நேரத்திலே இந்த மந்திரத்தை ஜபித்து 108 நாட்கள் தொடர்ந்து செய்து வர சகல சௌபாகிய விருத்தி ஏற்பட்டு வாழ்விலே வளம் ஏற்படும். தினமும் 1008 முறை 108 நாட்கள் விடாமல் பாராயணம் செய்து வந்தால் திருமண தடைகள் எல்லாம் நீங்கி மற்றும் தம்பதியர் ஒற்றுமை அது நல்லபடியாக நடக்கும். தம்பதியரிடையே ஏதேனும் விரிசல்கள் இருந்தால் அந்த விரிசல்கள் எல்லாம் நீங்கி தம்பதியரிடையே ஒற்றுமை ஏற்படும். ஆக இந்த மந்திரத்தை குடும்ப ஒற்றுமைக்காகவும் திருமண தடை நீங்கவும்
அனுதினமும் பாராயணம் செய்து வந்தால் அந்த இல்லத்திலே சகல தேவதைகளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே விரைவிலே நல்ல நாள் பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லத் தொடங்குங்கள். உங்களுடைய இல்லங்களிலே கெட்டி மேளம் கொட்டட்டும். பிரிந்திருக்கின்ற தம்பதிகள் ஒன்று சேரட்டும். எல்லோரும் நலமாக வாழ தேவி நமக்கு அருள் புரிவார். ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.